ஏசாயா 53:9. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு சென்ச்சுரியன் அவனுடைய மகனை வார்த்தையினால் சுஸ்தமாக்கினார். ஸோ இன்னைக்கு நம்ம அனைவருடைய வாய் எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு பேசும் பொழுது, ஆண்டவருக்காக பேசும் பொழுது, நமக்காக பேசும் பொழுதும், மற்றவர்களுக்காக பேசும் பொழுதும் நம்ம வாயில் வஞ்சனை இருக்கிறதா? இன்னிலிருந்து அப்படிப்பட்ட வஞ்சனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை செய்வாராக. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. ஸோ குமாரனாகி இயேசு கிறிஸ்து அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாம் பிழைக்கிறது போல நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுக்கு ஏதுவாய் இருப்பதாக. இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஜீவனுள்ள அதிகாரத்துக்கு நேராய் நடத்துவாராக. உங்கள் நாவில் இருக்கிற மரணக்கட்டுகளை அவர் உங்களை விட்டு அதை எடுத்து போட்டு ஜீவனால் உங்கள் நாவை நிரப்புவாராக. ஆமென்.